ட்ரெயின்ல பஸ்ல டிராவல் பண்ணும்போதோ இல்ல ரேண்டமா ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்ம பக்கத்துல ஒரு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைய தொட்டு கொஞ்சுறதோ இல்லைன்னா அந்த குழந்தையோட கன்னத்தை பிடிக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எப்பயாவது செஞ்சிருந்தீங்கன்னா இப்பவே அந்த மாதிரி விஷயத்த செய்யறதையெல்லாம் நிறுத்திடுங்க. ஏன்னா நீங்க செஞ்சுட்டு இருக்கிறது ஒரு பெரிய தப்பு. இப்ப அந்த குழந்தையோட இடத்துல நீங்க உங்களை பிளேஸ் பண்ணி பாருங்க. நீங்க ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க, ரேண்டமா யாரோ உங்களுக்கு தெரியாத ஒருத்தவங்க வந்துட்டு உங்களுக்கு கண்ணத்தை பிடிச்சு கொஞ்சனாலோ அவங்க கொஞ்சம் தான் செய்யறாங்க, பட் அந்த மாதிரி கொஞ்சனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி உங்களை தொட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு அன்ஈஸியான ஒரு ஃபீல் இருக்கும்ல. நம்ம அடல்ட்டா இருக்கும்போது நம்மளால அதை வெளியே சொல்ல முடியுது, குழந்தைங்களால அதை சொல்ல முடியாது. ஸோ மேக்சிமம் குழந்தைங்களை தொட்டு பேசுறது, குழந்தைங்களோட கண்ணத்தை பிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நிறுத்துறது ரொம்ப நல்லது. குறிப்பா நம்மளை சுத்தி நிறைய பீடோஃபைல் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம டே டு டே நியூஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு குழந்தைக்கு ஒருத்தவங்க தொடுறத நம்ம தொடுதல் மூலமா நார்மலைஸ் பண்றோம் அப்படின்னாலே ஒரு பிரிடேட்டர் அந்த குழந்தைங்களை தொடுறத டக்குன்னு அந்த குழந்தைங்களால ரியலைஸ் பண்ண முடியாது. சோ இந்த டச் அப்படின்ற விஷயம் ஒரு பிரிடேட்டரால நடக்குதா இல்ல நமக்கு பரவாயில்ல அவங்க பிரிடேட்டர்ஸ் கிடையாது அப்படின்றவங்களால நடக்குதான்ற அந்த வித்தியாசம் எல்லாம் அந்த குழந்தைங்களால புரிஞ்சுக்க முடியாது. அது அவங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ ஒரு குழந்தைய தொட்டு பேசுறது அப்படின்றத நம்ம நிறுத்திடணும். இப்ப நம்ம குட் டச் பேட் டச் அப்படின்னு சொல்றதை விட டோன்ட் டச் அப்படின்னு சொல்றதுதான் பெட்டர். இனி ஒரு குழந்தைய நீங்க தொட்டு பேசுறத அவாய்ட் பண்றது பெட்டர்.